ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா, எங்க ஊரோட சந்தை. வாரம் வாரம் வியாழக்கிழம ஆனா எங்க ஊர்ல வந்து சந்தைங்க. அம் எங்க வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து சந்தை. அதனால சரி என்னென்ன காயெல்லாம் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு விசிட்ட வந்து ஃபர்ஸ்ட்லயே வந்து போட்டுறது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வாங்கலாம். ஏன் அப்படின்னா, காட்டுக்காரங்கலாம் இருக்காங்க பார்த்தீங்களா? வில்லேஜ் தானே எங்க ஊர்லாம். நல்லா விவசாயம் வந்து பண்ணுவாங்க. அ அப்படியே வந்து வயல்ல வந்து நெறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுருப்பாங்கல்ல. சொரக்கா, புடலங்கா, பீர்க்கங்கா, கத்திரிக்காய், வெண்டைக்கான்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுல இருந்து அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பறிச்சு, அப்படியே ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்து விப்பாங்க. அந்த அந்த மாரி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கிடைக்கும். அப்புறம் கீரைலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட காட்டுலயே போட்டு எடுத்து வந்து விப்பாங்க. அதெல்லாமே சூப்பராவே இருக்கும். அப்புறம் நெறைய கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா, கூறு கட்டி வந்து வப்பாங்க. ஏன் அப்டின்னா, அந்த கூட்ட நேரத்தில வந்து சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? எடை போட்டுட்டு இருக்க. அதனால அப்படியே கூறு கட்டி ரூ. 10 ரூ. 20ன்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. நமக்கு எது தேவையோ அத வந்து வாங்கிக்கலாம். கூர்லயும் விப்பாங்க. அப்படியே எடை போட்டும் வாங்கிக்கலாம். எது வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். என் பையன் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்ற மாரி சொல்லிட்டே வந்துட்டுருந்தான். அப்புறம் நல்லா ஸ்நாக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உளுத்த கஞ்சி, அப்புறம் தக்காளி வண்டியில தனியா வச்சுட்டு விப்பாங்க. வெங்காயம் தனியா வந்து வண்டியில வச்சுட்டு விப்பாங்க. ஆ நல்லா ஃப்ரெஷ்ஷா எல்லாமே வந்து வாங்கி மீன் சில்லி, சிக்கன் சில்லின்னு சொல்லிட்டு எல்லாமே வைப்பாங்க. பஜ்ஜி, போண்டான்ட்டு. அப்புறம் எல்லாத்தையும் நம்ம வந்து வேணுங்கிறத வாங்கலாம். நம்ம தேடி போன புளிச்சக்கீரைய ஃபைனலா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. டாட்டா.